அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் பெரிய ஆசை, உலகத்திலே வறுமை இல்லாமல் வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், கடன் இல்லாத வாழ்வு வேண்டும், அல்லது வீட்டிலே பெண் குழந்தைகள் இருந்தால் எப்படியாவது சிறப்பான முறையிலே கரையேற்றிட வேண்டும் என்பதாக பல கனவுகள் நமக்குள் இருக்கும். ஆனாலும் சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹு தஆலா பின்தங்கிய சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருப்பான். இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் தீர்வானது, எல்லாவற்றையும் உயர்மட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் ஆசை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசையும் கூட. அப்போ வறுமை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை சரியான முறையில் கரையேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுதான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். அந்த விஷயத்திற்கு முன்னால் ஒரு குட்டி சம்பவம், ஒரு சின்ன சம்பவத்தை நாம் புரிந்து கொண்டால் சொல்லப்படுகின்ற விஷயத்தின் கடத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சஹாபாக்களிலே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பிரபலமான ஒரு சஹாபி. அவருடைய வஃபாத்தின் சமயத்திலே ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயினால் தான் அவர்கள் வஃபாத்தும் ஆகிறார்கள். அந்த மரண படுக்கையிலே அவர்கள் நலம் விசாரிக்க வருகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து மாஸ்டர் தஸ்தகி இப்னு மஸ்ஊத் அவர்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குதா என்பதாக கேட்கிறாங்க. ஆமா, கஷ்டமா இருக்கு. என் நோய் கிடையாது, துனூபி, என்னுடைய பாவங்கள், நான் செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வானோ, எப்படி என்னை கேள்வி கேட்பானோ என்பதை நான் கஷ்டமாக உணர்கிறேன் என்பதாக பதிலளிக்கிறார்கள். உமா தஸ்தகி, நீங்க மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள், ஏதேனும் ஆசை இருக்கிறதா, நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் அவங்ககிட்ட சஹாபி கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தை, ரஹ்மத் ரப்பி, நான் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்கிறேன், அதுதான் எனக்கு இப்ப மிகப்பெரிய சொத்து, எனக்கு அதுதான் வேணும். அதையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கொடுக்க முடியாது. மூன்றாவது கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதேனும் பொருளுதவி தேவைப்படுதா, நான் பொருள் கொடுக்குறேன், அதுக்கு ஏற்பாடு செய்யறேன். அவங்க சொன்னாங்க, நான் ஹாஜத்லி ஃபீஹி, வஃபாத்தாக போற இந்த சமயத்துல காசு பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? அப்படி என்றால் நான் வேறு ஒரு வழி செய்கிறேன். நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை விட்டு செல்கிறீர்களே, அவர்கள் பொருளாதாரம் அவசியம் அல்லவா, அவர்களுக்கு நான் காசு பணங்களை தரட்டுமா என்பதாக கேட்கிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன வார்த்தை தான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. என்ன சொன்னார்கள்? நான் என் பிள்ளைகளை அம்போ என்று விட்டுவிடவில்லை, அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் நான் செல்லவில்லை, பொருளாதாரத்தை விடவும் அதிகமான ஒரு சொத்தை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறேன். அது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அது, மன் கரா சூரத்துல் வாக்கிஆ குல்ல லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாகத்தன் அபதா, லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா. யார் இரவிலே சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறார்களோ அவருக்கு ஒருபோதும் வறுமை என்பது பிடிக்கவே பிடிக்காது, அவர் வாழ்வில் வறுமை என்பதை வராது என்பதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த சூரத்துல் வாக்கியாவை என் பெண் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறேன். எனவே உலக ஆதாயத்தின் மூலமாக என் பிள்ளைகள் வாழ்வை உயர்த்துவதை விட மறுமையின் ஆதாயத்தை முன்வைத்து வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கியா என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் என்பதாக மனநிறைவோடு வஃபாத் ஆகிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே நாம் இன்றைய தினம் சூரத்துல் வாக்கியாவை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் வாக்கியா மக்ரிபுடைய நேரத்திலிருந்து இரவு தூங்குவதற்குள் ஓதி விடுவது மிகவும் சிறப்பானது. நிறைய அரபு மதரசாக்களில் அது ஒரு நேரமாக ஒதுக்கப்பட்டு ஓதப்படுகிறது. நாமும் நம்முடைய பணிகளுக்கு இடையிலே சூரத்துல் வாக்கியாவை அதிகமாக ஓத வேண்டும். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழும் காலத்திலே அதிக முறை இந்த சூரத்துல் வாக்கியாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாக்கியாவை எப்படி அழைப்பார்கள் என்றால், துசம்மா சூரத்துல் கினா, இது வசதி ஏற்படுத்தும், பணக்காரனாக மாற்றும் சூரா என்பதாகலாம் பட்டப்பெயரை வைத்து அழைத்திருக்கிறார்கள் இந்த சூரத்துல் வாக்கியாவை. அப்படி இந்த சூரத்துல் வாக்கியாவை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்?
உங்களுக்கு மறுமையை கண்ணுக்கு நேராக பார்க்க வேண்டுமா, கியாமத்தின் நிகழ்வுகளை கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்க வேண்டுமா, சூரத்துல் வாக்கியாவை ஓதுங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் ஒரு நாள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு, அதிகமா வெள்ளை முடி தெரியுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷய்யபத்னி சூரத்து ஹூது வ வாக்கியா, நான் சூரத்துல் ஹூதை ஓதுகின்றேன், சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றேன். அதில் கூறப்பட்டுள்ள திடுக்கங்கள், அதில் கூறப்படுகின்ற மறுமை நிகழ்வுகள் எல்லாம் என்னை பயத்தில் ஆழ்த்தியது. அந்த பயத்தின் காரணமாக என் நரைமுடிகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அதில் என்ன சொல்கின்றான், அந்த சூரத்துல் வாக்கியாவின் ஆரம்பத்திலிருந்து மறுமை திடுக்கங்கள் தொடங்கிவிட்டது. இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅத்திஹா காதிபா, எந்த ஒரு நிகழ்வு நடப்பதில் பொய் இல்லையோ, எது சத்தியமாக நடக்குமோ அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த கியாமத் நாள் வந்துவிட்டால், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும், பூகம்பத்தில் ஆட ஆரம்பித்து விடும். வபுஸ்ஸத்தில் ஜிபால் பஸ்ஸா, மலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி சுக்குநூறாக உடைந்து விடும். ஹபாஅம் முன் பஸ்ஸா, அந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக பறந்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கியாமத்தின் நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே வருகின்றான். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அடுத்த கட்டமாக அப்படி ஒரு கியாமத் நாள் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் 3 அணிகளாக பிரிக்கப்படுவீர்கள். ஒரு அணிக்கு பெயர் அஸ்ஹாபுல் யமீன், நல்லது செய்தவர்கள். இன்னொரு அணிக்கு பெயர் அஸ்ஹாபு ஷிமால், கெட்டது செய்தவர்கள். இன்னொரு அணி சாபிகூன், நன்மை செய்வதில் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக செய்தவர்கள். இந்த 3 அணிகளாக பிரித்து அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் வாக்கியாவிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோனத்தின் சந்தோஷங்களை கொடுக்க காத்திருக்கிறான். அந்த சூறாவிலே தொடர்ந்து வருகிறது. அந்த அஸ்ஹாபுல் யமீன் என்று சொல்லப்படுபவர்கள் யார், அஸ்ஹாபு ஷிமால் என்பவர்கள் யார், சாபிகுன் என்பவர்கள் யார் என்பதை அந்த சூறாவை நீங்கள் படித்து பார்த்தால் புரியும். கட்டாயம் படித்து நாம் சிந்தித்து உணர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போட்டி போடுதல் என்பது எதிலே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையை நீங்கள் பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரிடத்திலே பொருளை கொடுத்தால் சந்தோஷப்படுவார்களோ, யாரிடத்திலிருந்து தான தர்மங்கள் செய்யுங்கள் என்பதாக கேட்டால் தயங்காமல் எடுத்துக் கொடுக்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்கள் அஸ்ஸாபிகூன் என்று சொல்லப்படுகின்ற போட்டியாளர்கள் பட்டியலிலே இருப்பார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது சொந்த கருத்தை சொல்கிறார்கள். ஹுமுஸ் ஸாபிகூன இலா ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைக்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ இவர்களெல்லாம் அந்த அணியிலே இருப்பார்கள். சஹாபாக்கள் அடுத்த அந்தஸ்தில் உள்ள சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் அந்த போட்டியாளர்கள்? இத தௌபதி வ அமாலில் பிர், பாவம் செய்துவிட்டால் உடனே தௌபாவின் பக்கம் மீண்டு விடுவார்கள். தீமை ஏதேனும் செய்துவிட்டால் உடனே அதற்கான பரிகாரமாக நன்மையை செய்து விடுவார்கள். இவர்கள் எல்லாம் அஸ்ஸாபிகூன் என்று சொல்லப்படுகின்ற போட்டியாளர்கள் அந்த அணியிலே நிற்க வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா நிற்க வைப்பான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரத்துல் வாக்கியா நீங்கள் முழுவதுமாக படித்து பார்த்தால் தெரியும், அது மனிதனுக்கு துதக்கிருல் இன்சான பி ஆகிரத்தின் காதிமா லா முஹாலா, கட்டாயம் கியாமத் நடக்கும் என்பதை உங்களை நம்ப வைத்துவிடும். நமக்கு எப்பவுமே அந்த உறுதியான ஈமான் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் படித்து பார்த்தால் உங்களை திடுக்கத்தில் ஆழ்த்தும் என்பது அந்த சூறாவின் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது, தர்கீபுன் ஃபில் ஜன்னா வ தஹதீரு மினன் நார், சொர்க்கத்தை உங்களை ஆசைப்பட வைக்கும், அதற்கான அமலின் பக்கம் உங்களை தள்ளும். நரகத்தை விட்டு உங்களை பயப்பட வைக்கும், அதன் பக்கம் சேர்க்கக்கூடிய என்ன தீமையான காரியமோ அதை செய்வதற்கு உங்களை நடுங்க வைக்கும் என்பதாக அந்த சூறாவின் படிப்பினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மூன்றாவது, துகுவில் ஈமான பில் பஅஸி வல் ஜஸா, கியாமத் நாளில் மரணித்ததற்கு பிறகு நாம் எப்படி எழுப்பப்படுவோம் என்கின்ற விஷயத்தை அறிவு ரீதியாக அல்லாஹ் தஆலா அங்கே நமக்கு உணர வைத்திருக்கிறான். அந்த சூரா ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாம் மலையை தருவோமே, அந்த மலையை நீங்கள் சுவைக்கிறீர்கள், அதை நாம் உப்பாக மாற்றிவிட்டால் என்ன செய்வீங்க? கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்கிறீர்களே, அதுவே நான் உப்பாக மாற்றிவிட்டால் அதன் மூலம் உங்களுக்கு செடி முளைக்குமா? அதன் மூலம் விவசாயம் செய்ய முடியுமா? நீங்கள் உங்கள் ஆடு மாடு கோழிகளை சரியான முறையில் வளர்க்க முடியுமா என்பதாக அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். மனிதன் கேட்கிறான், அந்த சூறாவில் வருகிறது, ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் ஐன்னா லமபூஸூன், இறந்து மக்கி மண்ணாக போனதுக்கு அப்புறம் எப்படி உங்க இறைவன் எழுப்புவான் என்பதாக கேள்வி தொடுக்கிறார்கள் மக்கத்து காஃபிர்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்புறான்.
நீங்க வெறும் தண்ணீரில் இருந்து வந்தீர்கள், நுதுஃபாவில் இருந்து வந்தீர்கள். அதிலிருந்து படைத்த உங்களை மக்கி மண்ணாக போனதுக்கு அப்புறம் உங்களை படைப்பதற்கு நான் சக்தி பெற மாட்டேனா என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா அறிவு ரீதியாகவும் குர்ஆன் வசனத்தின் மூலமாகவும் காஃபிர்களை திகைக்க செய்கின்றான். வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமாக இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள். மேலும் இந்த சூறாவை மனனம் செய்வது ஒவ்வொருவருக்கும் சிறப்பை அளித்தரும். தொடர்ந்து ஒரு 40 நாள் ஓதி பாருங்கள். சர்வ சாதாரணமாக நாவிலே அந்த வார்த்தைகள் நுழைந்துவிடும். பிறகு நீங்க மனநாமாகவே ஓதி விடலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் வாக்கியாவை தினந்தோறும் நாம் ஓதுவோம். நம்மை பீடித்துள்ள வறுமையை விட்டோம் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி வசதி வாய்ப்பை கொடுத்து இம்மை மறுமையிலே கண்ணியத்துள்ள அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த வேதத்தை இறக்கி அருளிய இறைவனே திண்ணமாக எனக்கு பாதுகாப்பு அளிப்பவனாவான். மேலும் அவனே நல்லவர்களுக்கு பாதுகாப்பு நல்குகின்றான். ஆனால் அல்லாஹ்வை என்று எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவற்றால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன், அவற்றால் தமக்கு தாமே கூட உதவி செய்து கொள்ள முடியாது. மேலும் நீங்கள் அவற்றை நேரிய வழியில் வருமாறு அழைத்தால் உங்கள் பேச்சை அவற்றால் கேட்கவும் இயலாது. வெளித்தோற்றத்தில் அவை உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை எதையும் பார்ப்பதில்லை. பாகம் 9 அத்தியாயம் 7 வசனங்கள் 196 மற்றும் 198. ஜுந்தப் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன், உங்களில் ஒருவர் என் தேவைகளுக்காக நான் அணுகும் உற்ற தோழராக இருப்பதிலிருந்து விலகி நான் அல்லாஹுவையே சார்ந்திருக்கிறேன். ஏனெனில் உயர்வுக்குரிய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டதைப் போன்று என்னையும் தன் உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டான். நான் என் சமுதாயத்தாரில் ஒருவரை என் உற்ற தோழராக ஆக்கிக் கொள்வதாயிருந்தால் அபூபக்கர் அவர்களையே நான் என் உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டிருப்பேன். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் சான்றோர்களின் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். எச்சரிக்கை, நீங்கள் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை விதிக்கிறேன் என்று கூறுவதை நான் கேட்டேன். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 ஹதீஸ் 925. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கையில் நாங்கள் அவர்களுக்கு சலாம் முகமன் சொல்வோம். உடனே அவர்கள் எங்களுக்கு பதில் சலாம் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் அபிசீனிய மன்னர் நஜாசியிடமிருந்து திரும்பி வந்த சமயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது சலாம் சொன்னோம். அப்போது அவர்கள் எங்களுக்கு பதில் சலாம் சொல்லவில்லை. பின்னர் நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தொழும்போது நாங்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல நீங்களும் அதற்கு பதில் சலாம் சொல்லி வந்தீர்களே என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக தொழுகைக்கென தனி கவனம் தேவைப்படுகிறது என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் 4 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 வசனம் 936. யா அல்லாஹ், நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளின் இதயங்களில் அமைதியை ஏற்படுத்தும் அருட்கொடையான இறைவனே, இந்த நாளிலும் இனி வரும் எல்லா நாட்களிலும் திருக்குர்ஆனை அர்த்தம் உணர்ந்து வாசிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அதன் மூலம் எங்கள் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துவாயாக. நரகத்தின் கதவுகளை அடைத்து சுவனத்தின் கதவுகளை திறந்து உதவுவாயாக. உனது அருள் நிறைந்த ஜும்மா நாளின் சிறப்புகளையும் உனது அன்பையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக நாங்கள் அடைய கிருபை செய்வாயாக. ரமதான் மாதத்தின் புனிதமிக்க லைலத்துல் கதிரின் நன்மைகளை அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. அநீதி இழைக்கப்பட்டவரின் கண்ணீருக்கும் இறைவனுக்கும் இடையே திரைகளே இல்லை என்ற அச்சத்தோடு வாழ கிருபை செய்வாயாக. கருணை மிக்க எங்கள் இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எங்களை மன்னிப்பாயாக. அகில உலகங்களையும் படைத்து பாதுகாக்கும் இறைவனே, கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. உனது திருப்பெயரால் பாதுகாவல் தேடுகிறோம். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உறவினர்களையும் நண்பர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் பயணங்களில் பாதுகாப்பை தருவாயாக. யாரெல்லாம் திருமண வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல துணை அமைய கிருபை செய்வாயாக. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு
ஆரோக்கியமான நல்ல குழந்தை செல்வங்களை அருள்வாயாக. நல்ல கல்வியாலும் அறிவாலும் எங்கள் குழந்தைகளை அழகுபடுத்துவாயாக. எங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடப்புறமும் வலப்புறமும் மேலும் கீழும் நீயே பாதுகாவலாக இருப்பாயாக. அமைதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வை எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.